தண்ணி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து இன்றைக்கி ஸ்டார் மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாப்பா 2 பேருமே கிறிஸ்மஸ் ஸ்டார் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப வந்து நம்ம பைக்கில் பஸ்ஸில் போகிறப்ப வந்து நிறைய வீட்டில் பார்த்து அப்பா அந்த வீட்டில் ஸ்டார் நல்லா இருக்குது, இந்த வீட்டில் ஸ்டார் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லேயுமே ஸ்டார் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிறிஸ்டியனு, முஸ்லீமு, ஹிந்து அப்போல்லாம் கிடையாது. எல்லார் வீட்லேயுமே ஆசைப்பட்டு ஸ்டார் போடுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு டைம் வந்து கிறிஸ்மஸ் டைம்லாம் தூத்துக்குடிக்கு போகிறப்பெல்லாம் என் பிள்ளைகள் எல்லாம் 2 பேரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இப்போ நம்ம வீட்டில் ஏன் ஸ்டார் போடல, எல்லார் வீட்லேயும் ஸ்டார் இருக்குன்னு கேட்டே இருப்பாங்க. இந்த ஆட்டை வந்து யாழ்னி மகி எப்போ இந்த ஆட்டை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஸ்டார் வாங்கியே தரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து அந்த ஸ்டார் வந்து நம்ம வீட்டில் மாட்ட போகிறோம். அந்த ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எந்த ஸ்டார் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த இருக்கு பாருங்கள், நல்லா பெரிய ஸ்டாராகவே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஆதிரா வந்து இன்றைக்கி நல்லா வேடிக்கை பார்க்குறா, அந்த லைட் இதெல்லாம் நல்லா பார்க்குறாள். நல்லா அவளுக்கும் சேர்த்து நல்லா பெருசாக வாங்கியாச்சு. இதான் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து பாப்பா அவங்க கேட்டாங்கன்னு வாங்கின ஸ்டாரு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து ஸ்டார் மாட்ட போகிறோம். சரி மாட்டுறோம், கொஞ்சம் நல்ல ஸ்டாராக பாப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. ஆதிராவும் சின்ன பிள்ளை தானே, லைட்டு பிளிங்க் ஆகுறப்ப பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா இந்த எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து ஸ்டார் வந்து நான் வாங்கினேன். இதை வந்து நம்ம வீட்டில் மாட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஸ்டார் வந்து கடையில் வாங்குறப்போ வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 3 இன்ச்சு வயர் தான் இருக்கும், அதோடு தான் கொடுத்தாங்க. ப்ளக் எதுவுமே வந்து கொடுக்கல. இது பார்த்தோம் அப்படின்னா லைட்டை வந்து ஒரு 2-3 டைப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் போகிறோம். அந்த மாதிரி மாடலில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக சின்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வயர் வந்து செப்பரேட்டாக வாங்கினேன். இது வந்து ஒரு 2 மீட்டர் வயர் வாங்கினேன். 1 மீட்டர் வாங்கினா 10 ரூபா என்னமோன்னு 2 மீட்டர் நான் வாங்கினேன். அது போக ப்ளக்கில் சொருக்கிற மாதிரி செப்பரேட்டாக வந்து ப்ளக்கு இது வந்து நான் செப்பரேட்டாக வந்து வாங்கி வந்து ஃபிட் பண்ணேன். வாங்கி வந்து வீட்டில் வந்து மாட்டினேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே வந்து ஆணி அதெல்லாம் கிடையாது. மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆணிலாம் கிடையாது. அதுக்கு வந்து செப்பரேட்டாக தொங்க விடுறதுக்காக வந்து இந்த கிளாம்பு, இந்த வயர், நம்ம எர்த்து வயர்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இதை வந்து மேலே இருந்து தொங்க விட்டு நம்ம வந்து ஸ்டார் தொங்க விடுறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் மாட்ட போகிறேன். நம்ம வீட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே ஏறணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஏணி தேவை. ஏன்னா வயரை வந்து மேலே கூடி தான் கொண்டு வந்து அந்த கம்பியை வந்து மேலே இருந்து நம்ம இழுத்து விடணும். அதை வந்து நம்ம மேலே கூடி மாடி வெளியே வந்து இறங்க முடியாது. அதனால் ஏணியை போட்டு தான் பண்ணணும். வாங்க பண்ணலாம். கீழேருந்து ப்ளக் போட்டு வந்து மேலே கூடி வந்து நான் வயர் வழியாக கொண்டு போகிறேன். கீழேருந்து தங்கம் வந்து அந்த லைட்டை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இது தையல் மிஷினுக்காக போட்ட ப்ளக்கு. இப்போ அந்த ஸ்டார் வந்து இதிலேருந்து தான் நான் லைன் கொடுத்து வந்து மேலே கொண்டு போகிறேன். தங்கம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஏணி வந்து இப்போ கீழே வந்து தங்கம் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரோட்டில் போகிறப்பெல்லாம் அப்பா அந்த ஸ்டார் நல்லாயிருக்கு, இந்த வீட்டில் இந்த ஸ்டார் நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு, பாப்பா அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்களே அப்படின்னு நம்மளும் ஒரு நல்ல ஸ்டார் வந்து ஒன்று வாங்கியாச்சு. நம்ம வந்து லைட்டை வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல தொங்க விட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இந்த இடத்துல கம்பி வச்சு தான் தொங்க விட போகிறோம். தொங்க விட்டலாமா? 3 கம்பி வந்து முதல்ல வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிடுவோம். அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ரைட்டாக தொங்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு நேரம் வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து லைட்டை தொங்க விடுறப்ப வந்து இந்த கம்பியை வந்து வெயிட்டான கல்லில் வந்து கெட்ட போகிறோம். இந்த கல்லில் வந்து கெட்ட போகிறோம். ஆனால் தான் இந்த லைட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி தாங்கும். எங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எதனால் லேட் ஆச்சு அப்படின்னா வயர் வந்து பத்தலை. 2 மீட்டர் தான் வயர் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ப்ளக்குக்கு வந்து பத்தலை. ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து போட்டு வந்து இப்போ ஃபைனலாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டை போட்டுடலாமா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? பாப்பா அவங்கள கூப்பிடலாம். பாப்பா அவங்கள பாருங்கள், ஸ்டாரை பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. முக்கியமாக வந்து இவங்களுக்காக தான் மாட்டினேன். யாழ்னி பாப்பா தான் முழிச்சிருக்கா போல், மதி பாப்பா தூங்கிட்டாங்க. யாழ்னி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சதுன்னா வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து டிசைன் வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாருங்களேன், இது வந்து வேறு டிசைன் ஆயிடுச்சுங்க. போன டிசைன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் காமிக்கிறப்ப வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து வேறு டிசைன் வரும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கா பாருங்கள், அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா. இப்போ அப்படியே லேசாக ஸ்லோவாகும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்லோவாகிடுச்சா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் அப்படியே மாறுது பாருங்கள். அதுலேயே நம்ம சுவிட்சும் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட்டர் மாதிரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அமைக்க கூட மாற்றலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம லைட் போட்டு வந்து பார்க்குறப்ப பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லைட் போட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நைட் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்ங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.